ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் சூப்பரான ஒரு ரெசிபி பாப்கார்ன் சிக்கன். வீட்லேயே ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சிகப்பு மிளகாய் ஒரு 10 மிளகாவை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 100 ml பால் எடுத்துகிட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம். பால் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சிக்கோங்க. நமக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வரணுங்க. இப்போ நம்ம இதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற போன்லெஸ் சிக்கன் 1/2 கிலோ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 2-3 தடவை கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டு 1 மணி நேரம் போல் நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் மசாலாலாம் ஊறி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ இது ஒரு தட்டை மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு கப்பில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து இதையும் ஒரு பக்கமாக வச்சுருங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு நம்ம இதில் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கலந்துக்கலாம். இது டிப்பிங்காகங்க. இப்போ நம்ம இதில் மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை டிப் பண்ணிக்கோங்க. மாவில் நல்லா புரட்டி எடுத்துகிட்டு இங்கே ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில், அதில் ஒரு தடவை முக்கி எடுத்துருங்க. சிக்கனை எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம இதில் மாவில் கோட்டிங் பண்ணிக்கலாம். கோட்டிங் பண்ணிவிட்டு நல்லா இதை கையில் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டோம்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நமக்கு உதிர்ந்துடும். இதே மாதிரி நீங்கள் எல்லா சிக்கனையும் ஒவ்வொரு பீஸாக செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம கையில் இது பண்ணும்போது போயிடுங்க, இல்லைன்னா ரொம்ப மாவாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ நம்ம இதை ஒவ்வொரு பீஸாக எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கடாயில் நீங்கள் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. சிக்கனை போட்டுட்டு நல்லா ஒரு பக்கம் செவந்து வந்ததும் நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா கலர் மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. மேலே கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இந்த சிக்கனு. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்திங்கன்னா தாங்க நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கம் நல்லா பொரிஞ்சதும் சிக்கனை நம்ம எடுத்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு பொரிச்சிக்கோங்க. எண்ணெயில் பொரிக்கிற பொருளுக்கு நீங்கள் எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு பொரிக்காதீங்க, எண்ணெய் நிறைய குடிக்கும். அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சிக்கன் பொரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சிக்கன் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இல்லைங்களா, எள்ளு மசாலா போட்டு அதை மேலே தூவிட்டு நீங்கள் சாப்பிடும்போது மேலே தூவிட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கடையில் கிடைக்கிற அதே KFC சிக்கன் மாதிரியே இருக்கும். சூப்பரான டேஸ்ட்டில் நீங்களும் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ நம்ம எள்ளு பொடி மேலே தூவிட்டு டொமேட்டோ கெச்சப் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான KFC ஸ்டைலில் சிக்கன் பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.